ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். பிப்ரவரி 11. பகவானின் மகா வாக்கியம் என்ன? மனிதர்களையோ தேவதைகளையோ பகவான் என்று கூற முடியாது என்பது. உலகில் இருக்கக்கூடிய சத் சங்கங்களை மாயாவின் சங்கம் என்று ஏன் கூறப்படுகிறது? பரமாத்மா வந்து கற்பிக்கிறார் என்பதை தெரியாததால். நாம் உலக நாடகத்தில் நடிக்க வந்து இருக்கிறோம் என்பதை தெரிந்து இருக்கிறார்கள். ஆனால் எது தெரியவில்லை? நாடகத்தின் முதல் இடைக்கடை பற்றி தெரியவில்லை. மக்கள் யார் மூலம் பரமாத்மாவின் காட்சியை பார்க்க முடியும் என நினைக்கிறார்கள். ஆனால் பார்க்க முடியுமா? உலகிய குருக்கள் மூலம். ஆனால் பார்க்க முடியாது. ஆத்மா மூலவதனத்திலிருந்து வரும்போது எப்படி வருகிறது, போகும் போது எவ்வாறு செல்கிறது? வரும்போது நேராக ஸ்தூல வதனத்திற்கு வந்து விடுகிறது. போகும் போது சூட்சும வதனத்தின் மூலம் செல்கிறது. இரண்டு விதமான குருக்களுக்கு உள்ள வேறுபாடு என்ன? ஒருவர் பக்தியை கற்றுக் கொடுப்பவர், ஒருவர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சத்குரு ஈஸ்வரன். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நரனிலிருந்து நாராயணன் ஆவது சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் மறைமுகமான போதையுடன் மகிழ்ச்சியோடு புரிய வைத்தால் வெற்றி கிடைக்கும். சாந்தி.